என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று காமராஜரின் பிறந்த நாள். கல்வி புரட்சியில் காமராஜர். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாணவர் சமூகம் விடுதலை பெறுவதற்கு கல்வி அடிப்படை என்பதை நம்மள எத்தனை பேர் அறிஞ்சிருக்கோம் சொல்லுங்கள். அதை முற்றிலும் அறிந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர். என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமதையா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஒரு நாள் காமராஜர் போய் சொல்கிறாரு அரசிட்ட, நாம் பசங்களுக்கு மதிய உணவுன்னு ஒன்று போடுவோம், இப்படி பசங்க சாப்பிடாம வராங்க, அதனால் மதிய உணவுன்னு ஒன்று போடுவோன்றாரு. அரசாங்கம் சொல்லுது, நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை, தொடர்ந்தெல்லாம் போட முடியாதுன்னு. அதுக்கு காமராஜர் சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற வரைக்கும் போடுங்க உங்கள் சொந்த காசில், எப்போ இல்லைன்னு சொல்லுங்கள், நான் ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்துகிட்டு சாப்பாடு போடுறேன் அப்படின்றாரு. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையின் பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமதையா கர்ம வீரர் காமராஜர் அவர். காமராஜர் எப்பயுமே மாநாடுக்கு போகும்போது, கட்சி கூட்டத்துக்கு போகும்போது ஒரு ஆள் பின்னாடியே போவாங்க. ஏன்னா காமராஜருக்கு போத்துற துண்டை வாங்கி வைக்கிறதுக்கு. அன்னைக்கு அப்படி தான் போகிறப்ப அந்த துண்டு வாங்குறவர் ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிட்டாரு. காமராஜர் பார்த்துட்டாரு, ஏய் இவர் ஒரு துண்டு எடுக்கிறாரு அப்படின்னதுமே காரில் ஏறி உட்காந்ததும் காமராஜர் சொல்கிறாரு, ஏன்பா தம்பி, உனக்கு துண்டு வேணும்னா என்கிட்ட கேளு, எதுக்கு நீ எடுக்கிற? ஐயா, நான் கூட்டத்துக்கு போயிட்டேன்னா அங்கே சின்ன பசங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, துண்டு வச்சு அவங்க ட்ரெஸ் தைச்சிப்பாங்க, சட்டை துணி தைச்சிப்பாங்கன்னாரு. தன் தோளில் போட்ட துண்டை வைத்து மக்களுக்கு தொண்டு செய்தவன் என் தலைவன் காமராஜர். 10 சீட்டு மெடிக்கல் சீட்டு இருக்குது, அதை 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. காமராஜர் ஐயாட்டா சொல்கிறாங்க, 10 சீட்டு தான் இருக்குது, 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு. பாதி பேர் சொல்கிறாங்க, காமராஜர் நல்லா சாதிக்காரனுக்கே பத்து போட்டுருவார், காமராஜர் நல்லா கட்சிக்காரனுக்காக பத்து போட்டுருவார், காமராஜர் பணம் வாங்கிட்டு போட்டுருவாருன்னு. டக்குன்னு இப்படி விரித்து பார்த்தாரு, இது பண்ணார். காரில் உட்காந்தது டிரைவர் கேட்குறாரு, இல்லையா கஷ்டமான வேலைன்னாங்க, எப்படியா சீக்கிரமாக இந்த 10 சீட்டை இது பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லைடா, பெற்றவங்க கையெழுத்து இருக்க வேண்டிய இடத்துல 10 பேர் கை நாட்டு வச்சுருந்தியா, அதனால தான் அவனுக்கு சீட்டு கொடுத்தேன், அவன் வீட்டில் தான்டா கல்வி வழக்கை ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கர்ம வீரர் காமராஜர். அவர் ஆட்சி பொற்காலம். அந்த 10 ஆண்டும் அவர் ஆட்சி செய்த 10 ஆண்டும் பொற்காலமாக இருந்தது. எல்லாருமே அரசியல் பதவிக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் இருந்த அரசியல் பதவியை 10 ஆண்டு கழித்து 10 ஆண்டோட முடிவில் எனக்கு வேணாம் இந்த பதவி, நான் விளைவிக்கிறேன், இளைஞர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள் வரட்டும். அவங்க அம்மா தெருக்கோலாயில் தண்ணி பிடிக்கிறத பார்த்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரவர் காமராஜர் வீட்டுக்குள்ளேயே குழாய் போட்டு விட்டுருக்காரு. உடனேயும் காமராஜர் கேட்குறாரு, இது யார் போட்டதுன்ட்டு. கட்சிக்காரங்க தான் போட்டது அப்படின்னு இருக்காங்க அவங்க அம்மா. அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி, எனக்கு போட்ட மாதிரி நீ எல்லாருக்கும் போடுவியா, ஒழுங்கு முறையே பிடிங்கிட்டு போயிரு, குழாயை பிடிங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எளிமையாக வாழ்ந்தவர் காமராஜர். அன்னைக்கு ஒரு நாள் ஜீப்பில் போயிட்டுருக்காரு ஒரு வண்டியில், அது பின்னாடியே ஒய்ன்னு சவுண்டு கேட்குது. என்னது அதுன்னு நிப்பாட்டுன்னு சொல்லி இறங்கி பார்க்குறாரு. போலீஸ் ஜீப் ஒன்று வருது. வந்ததும் வாயாங்க, எதுக்கு என் முன்னாடியே வந்துக்கிட்டு இருக்க சங்கோதிட்டு, பாதுகாப்பியா? ஹே, நான் என்ன வெளிநாட்டுக்குள்ளேயா போயிட்டுருக்கேன், தமிழ்நாட்டுக்குள்ளே தானே போயிட்டுருக்கேன், நிப்பாட்டி வையா, பெட்ரோல் செலவு வச்சுட்டு போய் நிப்பாட்டி வை அப்படின்றாரு. அவர் ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு இவங்களோட வண்டி, மூட்டை தூக்குறவங்களோட வண்டி சிக்கிடுது பள்ளத்தில். இந்த இழுக்கிற வண்டி, மர வண்டி சிக்கினதான் அவரால் தள்ள முடியல. டிராஃபிக் ஓவர் ஆகுது. காமராஜர் ஐயா இறங்கி வேட்டியை மடித்து கட்டி தள்ளி விட்டார். வெள்ளம் இருந்துச்சுன்னா
பொதுவாக வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லா கட்சி தலைவர்களும் மேலே தான் பார்ப்பாங்க. இந்த கட்சி தலைவர் வெள்ளம் வந்தபோது பார்த்த சம்பவம் காட்சி அப்படின்னு ஹெலிகாப்டரில் போயிட்டுருவாங்க சர்ன்னு. ஆனால் நம்ம காமராஜர் மட்டும்தான் இறங்கி பார்த்தாரு. இறங்கி பார்த்து எது செத்து கிடக்குது, ஆடு செத்து கிடக்குதா, மாடு செத்து கிடக்குதான்ட்டு இறங்கி பார்த்தாரு நம்ம காமராஜர். இறங்கி பார்க்கணும். மேலேருந்து பார்த்தா எல்லாமே தனியாக தான் தெரியும். உள்ளே போய் பார்க்கணும். படிக்காதவர்னு பாதி பேர் அவரை சொன்னாங்க. ஒரு நாள் வந்து அரசு வெளியிடுது, அரசு அலுவலகத்தில் வந்து காந்திஜியோட ஃபோட்டோவை நீங்கள் ஹேங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஏயா அவ்வளோ பெரிய தேசத்தந்தை எதுக்கியா தூக்கில் தொங்க விடுற? ஹேங் பண்ணி வைக்கக்கூடாதுயா, ஃபிட் பண்ணி வைக்கணும்யா, ஃபிட் பண்ணி வைக்கணும். இந்திரா காந்தியோடலாம் இது தெரியாமலா பேசியிருப்பார் ஹிந்தி? சொல்லுங்கள். இந்திரா காந்தியோடலாம் ஹிந்தி தெரியாமலா பேசியிருப்பார்? படிக்காத மேதை தென்னாட்டினுடைய காந்தி நமதையா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.